ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து ஒரு இடத்துல வந்து வாஷிங் மிஷின் வந்து வாங்கியிருக்கோம். அந்த இடத்துக்கு வந்து ஜங்ஷன் பாக்ஸ் ஒன்று வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அது வைக்கிறக்காண்டி நம்ம வந்திருக்கோம். இதுக்கு வந்து லைன் வந்து எப்படி லைன் எடுத்திருக்கோம்னா, ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் வந்து பவர் சப்ளை வருது. அந்த சப்ளைலேருந்து நம்ம வந்து லூப்பிங் போட்டு நம்ம வந்து வயர் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து வாஷிங் மிஷினுக்கு வந்து எர்த்து வந்து போட்டிருக்கோம். எதுவும் ஷாக் அடிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம வந்து எர்த்து பைப் அடித்து ஒரு பாடி எர்த்து வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். அந்த ரூம்லேருந்து வர்ற லைனில் வந்து ஃபேஸு, நியூட்ரல், எர்த்து 3 கொண்டு வந்து நம்ம வச்சுருக்கோம். இந்த ரூமில் வந்து ஒரு வாஷிங் மிஷினுக்கு ஒரு லைனும், ஹீட்டருக்கு ஒரு லைனும் வந்து நம்ம கொண்டு போயிருக்கோம். இதை வந்து 3/4 இன்ச் பைப்பு கொண்டு போச்சு நம்ம வந்து 2.5 வயர் வச்சு நம்ம இழுத்து கொண்டு போயிருக்கோம். இழுத்து லைன் வந்து இந்த ஜங்ஷன்லேருந்து இந்த இந்த ரூம் லைன்லேருந்து லூப்பிங் போட்டு நம்ம வந்து த்ரூவாக வந்து நம்ம கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கோம். இதில் வந்து ஒரு வாஷிங் மிஷின் லைனு, ஒரு ஹீட்ரு லைனு, ஒரு சுவிட்சு, ஒரு லைட் பாயிண்ட் 3 கொண்டு வந்திருக்கோம். இதில் வந்து லூப்பிங் எடுத்து நம்ம போட்டிருக்கோம். லைட்டுக்கு லைனு, லைட்டுக்கு வந்து சுவிட்சு வந்து அதிலேருந்து தொங்கு சுவிட்சு போட்டு எடுத்திருக்கோம். ஒரு நேராக வந்து 3/4 இன்ச் பைப் அடித்து நேராக வந்து நம்ம வந்து நேராக வாஷிங் மிஷினுக்கு ஒரு லைன் இறக்கியிருக்கோம். வாஷிங் மிஷினுக்கு வந்து நம்ம வந்து 16 ஆம்ப்ஸ் பாக்ஸ் வச்சு ஃபீஸு, இண்டிகேட்டர் இருக்கிற மாதிரி மாடல் பாக்ஸ் வச்சுருக்கோம். இதே மாதிரி அதுலேருந்து லைன்லேருந்து இன்னொரு லைன் எடுத்து ஹீட்ருனால் நம்ம வந்து வாட்டர் டேங்க் ஹீட்ரு கிடையாது, நம்ம வந்து சும்மா கம்பி வச்சு யூஸ் பண்ணுற ஹீட்ரு. அந்த ஹீட்டருக்கு வந்து லைன் வந்து நம்ம வந்து 3/4 இன்ச் பைப் வச்சு அடித்து அதுக்கு வந்து 2.5 வயர் தான் நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா வந்து ஹெவியான லோடுன்றனால 1.5 சரியாக வராது. அதனால் லோடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம 2.5 வயர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு எப்படி வந்து நம்ம ஏன் இது மூடியிருக்கோம்னா, இது வந்து பாத்ரூம்னால் குளிக்கும்போது தண்ணி எதுவும் உள்ளே பற்றக்கூடாது அப்படின்றக்காண்டி. இது என்ன பாக்ஸ்னால், இது வந்து நான் பேரிச்சம்பழம் பாக்ஸு. அந்த பாக்ஸை வந்து கீழே வச்சு இறுக்கிட்டு மேலே வச்சு ஆணி வச்சு இறுக்கிட்டுருக்கோம். நம்ம தண்ணி போடுற நேரம் வந்து தேவைப்படும் போது கழட்டி ஓப்பன் பண்ணி நம்ம வந்து மாட்டிக்கிட்டு தேவையில்லாத நேரம் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். நம்ம வேலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம வேலை பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த சேனலில் வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வந்து வீடியோ நிறைய இருக்குது. தொடர்ச்சியாக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.